லகாய்ரோயி என்றழைக்கப்பட்ட துறவில் தாழ்ந்திருக்கப்பட்ட ஒரு இடத்திலே மீண்டுமாய் ஆண்டவரை நினைவு கூறுவதை குறித்து என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. எபிரேய பாஷையில் அதன் பொருள் ஜீவிக்கும் மூச்சாயிருந்து என்னை காண்கிறவர் என்பதாகும். ஆகார் கடமையின் பாதையில் இருந்த போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாள். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, தவறாக நியாயந்தீர்க்கப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, போக இடமே இல்லாமல் மரித்துக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையோடு துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்தவனாயிருந்தாள். அந்த சிறுவனோ அழுது கொண்டிருந்தான். தண்ணீருக்காக அழுவதை கேட்கும் தாயின் உள்ள மட்டுமே அது என்னவென்பதை அறிந்து கொள்ளும். அவனுடைய சிறிய நாவு வீங்கி போயிருக்க, அவனுடைய உதடுகள் வறண்டு போயிருக்க, அவனுடைய குழந்தையானது ஒவ்வொரு நிமிடமும் பலவீனமடைந்து கொண்டே வந்தது. சரியாக கடமையின் பாதையில் புறம்பாக்கப்பட்டு போக இடமில்லாதிருந்தாள். அவள் தானாய் ஒன்றுமே குடிக்காமல் இருந்து தன்னுடைய சிறு குழந்தையின் வறண்ட உதடுகளின் மேல் அவள் கடைசி சொட்டு தண்ணீரையும் பிழிந்தெடுத்தாள். பின்னர் துருத்தியும் உலர்ந்து விட்டது. அவள் அதை கீழே வைத்துவிட்டு புறப்பட்டாள். அந்த சிறுவனோ தண்ணீருக்காக கதறினான். அவன் பலவீனமடைந்து கொண்டே வந்தான். அவளுடைய ஒரே குழந்தை, அவளுடைய குற்றமற்ற இருதயம், ஓஹோ தேவரே, நான் என்ன செய்தேன் என்று கதறியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவள் தன்னுடைய கரங்களில் பிள்ளை மரிப்பதை காண பொறுக்க முடியவில்லை. எனவே அவள் ஒரு செடியின் கீழே அவனை வைத்தாள். அவள் ஒரு அம்பு பாயும் தூரமாய் போனாள். அநேகமாக அது 100 கஜம் தூரம் அல்லது சற்று அதிகமாக இருந்திருக்க கூடும். ஒரு சிறு மரத்தை கண்டு அவள் முழங்கார் படியிட்டு அங்கே அவள் அழத் துவங்கினாள். அவள் ஏனென்று வியந்தாள். அவள் சரியானதை செய்திருந்தும் இந்த காரியம் ஏன் அவள் மீது வர வேண்டும்? அநேக முறைகளில் நாம் நம்முடைய வியாதியை குறித்தும் துன்பங்களை குறித்தும் நினைக்கிறோம் பாருங்கள். ஆனால் இவை யாவும் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கவே நேரிடுகின்றதா இருக்கலாம். அவள் சிந்திக்கும் போது அவள் தண்ணீருக்காக அழுகிற சிறு குழந்தையின் பலவீனமான அழுகையை கேட்டாள். பின்னர் அது இறுதியாக மறைந்து விட்டது. அப்பொழுது அவள் ஒரு சத்தம் பேசி, நீ ஏன் அழுகிறாய்? நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கூறினதை கேட்டாள். அவள் திரும்பி பார்த்தாள். அப்பொழுது அவள் துறவிலிருந்து தண்ணீர் கொப்பளித்துக் கொண்டு வருவதை கண்டாள். விடாய்ப்பை அகற்றும் என்றே ஒரு நீரூற்று. பீர் லகாய் ரோயி. நான் அதை தவறாய் உச்சரித்திருக்கலாம். பீர் லகாய் ரோயி. அதன் பொருள் ஜீவிக்கிற ஊற்றாயிருந்து என்னை காண்கிறவர் என்பதாகும். அவரால் மரிக்க முடியாதே. மெல்கிசேதேக்கு, எல் ஷடாய், ஜீவிக்கிறவராயிருந்து என்னை காண்கிறவர், என் தேவைகளை அறிபவர். அவர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். நான் அவரை நினைவு கூர்ந்த காரணத்தால் அவர் என்னை நினைவு கூர்ந்தார். அவர் ஜீவிக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் வனாந்தரத்தில் இந்த நீரூற்றை இங்கே எழுப்பினார். ஓ, இப்பொழுது நாம் இந்நாளின் இந்நேர செய்தியில் சரியாக அதை பொருத்தலாமே. வனாந்தரமாய் சபைகளும் ஸ்தாபனங்களும் இருக்கும் போது சமூக சுவிசேஷ பிரசங்கிமார்கள் உலக நாகரிகங்களை உள்ளே நுழைத்து ஸ்தாபனமாக்கி அதை உடைக்கின்றனர். ஆகையால் ஜீவிக்கின்ற துறவாயிருந்து என்னை காண்கின்றவர் இன்றிரவு மீண்டுமாய் அங்கே நிற்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். அவ்விதமாய் கிறிஸ்துவை நினைவு கூறுவதே ஆராதிப்பவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட வேண்டும். ஆம், ஓ, அவள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு புறம்பாக்கப்பட்டாள். இயேசு அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது நானே ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன் என்றார்.